ஜெபம் பண்ண கிடவும். நேற்றும் மீண்டும் மாறாது இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, அருமையான ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு புதிய வருடத்தின் 2வது வாரம் ஆலயத்திற்கு நாங்கள் வர முடியாவிட்டாலும் மக்களை சந்திக்கக்கூடிய வகையில் ஆராதனை நேரத்தை பயன்படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கும், ஸ்தோத்திரிக்கு கனப்படுத்தவும் கலந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு நீர் கொடுத்திருக்கின்றீர். ஆன்லைன் மூலமாக இந்த நாளில் இதை நடைபெற்றாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாடல்களை பாடி உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து எல்லா நன்மைகளையும் பெற்று உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எழுந்து நின்று கிறிஸ்துவே பாமாலை 1வது பாடலை பாடும். இருந்த இடங்களிலே நாம் எழுந்து நின்று 1வது பாமாலையை நாம் பாடும். என்றும் நின்ற
இரண்டாவது ஆராதனை நாம் பின்பற்றுவோம். நின்றமாறு நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாக்கி கடவுளால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்குமானுக்கு பரிசுத்த ஆவிக்கு மையம் உண்டாவதாக. ஆமீன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு குந்திரமை போற்றுகிறோம். குமாரன் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவல்லாகும். நமக்கு உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை இறக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிந்து நீ நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தகு ஒரு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்தில் போய், தகப்பனே, பரத்து விரோதமாக ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்லன், உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கின்றார். ஆகையால் அமர்ந்தவாறோ அல்லது முழங்கால் படியிட்டோ இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவர், தயவுள்ள ஆண்டவர், அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர், அவர்தான் நீதிபரர், நியாயம் தீர்க்கிறவர். வருகின்ற ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் பிழைகள் இருக்கும் என்று சொன்னால் பிழைகளை நீக்க நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கின்ற போது ஆண்டவர் மனம் இறங்குவார். தயவுள்ள ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்தவர்களாக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான திருச்சபை வாழ்வு, சமுதாய வாழ்விலே, பணி செய்கிற இடங்களிலே நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் ஆண்டவர் விரோதமாக செய்திருந்தால் மன்னிக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரை தயவாக மன்னியும் என்று தாவீது சொல்லுவதைப் போல நாம் மனம் இறங்குகின்ற போது ஆண்டவர் நமக்கு மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். பாவரிக்கைக்கு துணையாக முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையிருக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இறுதி யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் சிதகாதுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இந்த தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தல்லோம். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சிறுபடுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையின் தேற்றுதலையும்
நமக்கு தந்துள்ளுவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருவோம். வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 7வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. உபாகமம் 7 1 முதல் 11 முடிய. நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை. துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே எமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல்
நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நாம் நின்றவாறு இருக்கிற இடங்களிலே நாம் பாமாலை 307 நாம் பாடும். பாமாலை எண் 307. நல் மீட்பரே உம்மாலே என் பாவம் வைக்கின்றேன், அன்புள்ள கையினாலே என் பாரம் நீக்குவேன் என்ற பாடலை நாம் பாடும். 307வது பாமாலை. ஜெபம் பண்ண கடவுள். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே,
மீண்டுமாக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க முடியாத ஒரு சூழலிலே இருந்தாலும் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்போடு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை நீர் பயன்படுத்துகிறேன். அவ்விதமாக இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கின்ற ஒரு நேரமாக, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரமாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உம்முடைய தூய ஆவியினால் நிரப்பும், நீரை பேசும். இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்திலே வழிபாட்டில் இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூயவராயிருங்கள், பி ஹோலி என்கின்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்னை தெரசா அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது பத்திரிகையாளர் ஒருவர் அவரை பார்த்து, உங்கள் எல்லாருமே வாழும் புனிதர் என்று கூறுகின்றார்கள். இந்த உலகிலே ஒரு புனிதனாக கருதப்படுவது என்ன விதமான உணர்வை தருகிறது என்று சொல்லி அந்த பத்திரிகையாளர் அன்னை தெரசா அவர்களை கேட்டார். அதற்கு அன்னை, புனித வாழ்வு என்பது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான ஆடம்பரம் அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை. Holiness is not the luxury of a few, but the duty of everyone. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமை என்கின்றதை அவர்கள் சொல்லிவிட்டு மீண்டுமாக கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை பார்த்து, நீ ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறீர், உன்னுடைய பத்திரிகை பணியிலே புனிதமுள்ளவனாக இருப்பது உன்னுடைய வாழ்க்கை, கடவுள் உன்னிடம் எதிர்பார்ப்பது அதுதான் என்று சொல்லி அந்த அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். புனித வாழ்வு என்பது மிக முக்கியமான தூய வாழ்வு என்பது சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில நிலைத்து வாழ்ந்து காட்ட வேண்டும். எது என்று சொன்னால் தூய வாழ்வை குறித்து. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த தூய வாழ்வு மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய மையமாக லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே, உங்கள் கடவுளாய் இருக்கிறவர்மாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே, நீங்கள் தூயவராக இருங்கள், ஏனெனில் நான் தூயராக இருக்கிறேன். அப்போ நீங்களும் தூயராக இருக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றதான ஒரு கடமையுள்ள ஒரு வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். இயேசுவானவரும் மலைப்பொழியிலே வருகின்ற போது, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இந்த உலகத்தில் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே தூய வாழ்வுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடிய இயேசுவானவர் வாழ்விலே எவ்வளவு முக்கியமான காலங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது திருமறையின் அடிப்படையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித பேதுரு அடிகளார் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகின்ற போது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பவுலினுடைய கடிதத்தில் எழுதுகின்றார், மேற்கோள் காட்டுகின்றார். எபேசியருக்கு எழுதின கடிதத்திலே சொல்லுகின்ற போது தன்னுடைய தொடக்கமாக இருந்த ஒரு வார்த்தை, நான் தூயவனாக இருக்கின்றேன், நான் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கை அவருக்கு உண்பதாக விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தெரிந்தெடுத்தார், ஆகவே நீங்களும் நானும் தூயவனாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை பவுல் எபேசியருக்கு எழுதினான அந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகின்றார். ஆகவே நீங்கள் தூயராக இருங்கள். லேவியராக மீண்டுமாக 11:45 நான் தூயவர், இதுதான் உங்கள் நிலைப்பாடு என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில தெளிவுபடுத்தி சொல்லுகின்ற ஒரு காரியம். எகிப்து நாட்டில் அடிமைகளாக விற்கப்பட்டதான யோசேப்பும்
பாபிலோனிய அடிமைகளாக கொண்டு போகப்பட்டதான தானியேலும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சூழல் வந்தபோது கூட தன்னுடைய வாழ்க்கையை மையமாக பார்க்கின்ற போது கட்டாயப்படுத்தக்கூடியதான ஒரு சூழல் வாழ்க்கையிலே அவர்களுக்கு வந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய சமூகத்திலே நிலைப்பாட்டிலே தங்களுடைய வாழ்க்கையை சற்றும் நிலை குலையாதபடி தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தினார். அதனால் நாட்டிலே உயர்ந்த ஒரு பதவி கிடைத்தது, உயர்ந்த ஒரு ஸ்தானம் கிடைத்தது, அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ தூயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் புனிதமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆகவே இதை மையமுறுத்தித்தான் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிந்தனையாக தரப்பட்டிருக்கிறார். கடவுளால் நிலைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். எப்பேற்பட்ட சூழலிலே நாம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வாழ்வினுடைய பின்னணிகளிலே நாம் காணப்பட்டாலும் தூய்மை இழக்கக்கூடியதான ஏராளமான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இன்றைய நாட்களில் இருக்கிற போது சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாகரிகம் என்று சொல்லக்கூடியதான இன்றைய நாளில் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக காணப்படுகிறது. அதே போல கலாச்சார சீரழிவுகள், அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடியதான கணினியினுடைய கட்டுக்கடங்காத ஒரு ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிற நிலை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வை இன்றைக்கு திசை திருப்பக்கூடிய வகையிலே இந்த சூழலின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தெளிவோடு வெளிப்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். எப்பொழுது விழுங்கலாம் என்று சொல்லக்கூடியதான இந்த நாட்களிலே காணப்படுகின்ற சூழல். அப்போ விழுங்கக்கூடியதான அந்த இடத்திற்கு நான் போகக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எச்சரிப்பை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும், எச்சரிப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எச்சரிப்புக்கு நான் உட்பட்டு வாழ வேண்டும். அப்போ நான் நிலைப்பாட்டிலே தெளிவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் படிக்க கேட்டதான வேத பகுதியிலிருந்து நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக நல்லதாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நீங்களும் நானும் இந்த நாளிலே சிந்திப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதான ஒரு சிறப்பு, பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே நாம் மாறுகின்ற போது என்ன சிந்தனைகளோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டுமோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். எப்படி நான் பயன்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் நான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூய்மையாக நான் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுத்ததை நான் மறந்து போகக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் மையமாக பார்க்கலாம். அங்கே தெளிவாக சொல்லுங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள், மண்ணிலுள்ள எல்லா மக்களிடத்திலும் உங்களையே நான் சொந்த மக்களாக கடவுளுடைய ஆண்டவராக தேர்ந்தெடுக்கக்கூடியதான ஒரு நிலையை குறித்து அங்கே சொல்லுகிறார். 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களின நீங்கள், மண்ணிலுள்ள எல்லா மக்களிலும் உங்களையே தாம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அப்போ தேர்ந்து கொண்டதான வாழ்க்கையில இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் கானானுக்குள் நுழைகின்ற போது நீங்கள் கானானுடைய காட்சியை அவர்கள் முன்பதாக கண்முன் நிறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுடைய கானானிலே குடியேறுகின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் போது அங்கு உங்கள் நிலைப்பாடு எத்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தெளிவுபடுத்துகின்றார். அப்போ ஒரு இடத்திற்கு நான் போகிற போது அல்லது ஒரு இடத்தை காண்பிக்கின்ற கடவுள் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகின்ற போது அந்த இடத்தினுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுடைய நிலைப்பாடு மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்ற ஒரு சிந்தனை எடுத்து பயன்படுத்துகின்றார். ஆகவே தான் இந்த இடத்துல நீங்களும் நானும் முன்ன அதிகமாக ஆழமாக பார்க்கின்ற ஒரு காரியம், 40 ஆண்டு காலமாக உங்களை நான் வழிநடத்தி வந்தேன், அநேக காரியங்களிலே உங்களை நான் பயன்படுத்தினேன். வந்த போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொண்டதான ஒழுக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய போதனையாக இருந்தது. கடவுள் பல போதனைகளை கடவுள் அவர்களுக்கு கொடுக்கின்றார். எங்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிலே இடறுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் கடவுள் போதனை கொடுக்கிறார். நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்திற்குள்ளாக நீங்கள் இருந்து இந்த கானான் தேசத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதை தெளிவுபடுத்தி அங்கே சொல்லுகின்றவராக இருக்கிறார். பாலைவன பயணத்திலே உங்களுக்கு நான் மன்னாவை பெற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே உடலுக்கு அடுத்த நலன்களும் ஆவிக்குறிதான நன்மைகளும் இறைவனிடத்திலிருந்து தான் வருகிறேன் என்பதை குறித்து நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இதை தெளிவாக சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டான உடலுக்கு உண்டான நலன்கள் எங்கே இருந்து வருகிறது?
ஆவிக்குரியதான நன்மைகள் எங்கிருந்து வருகிறது? உலகத்தில் அல்ல, இறைவனிடத்திலிருந்து வரப்போது அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை நீங்கள் தூய்மையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும், உறுதியோடு கூட இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதன் எல்லாவற்றுக்கும் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை ஒன்று ஆணித்தரமாக எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களுடைய இருதயம் முழுவதுமாக இறைவனுடையத்திலே சார்ந்து இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை ஒன்றும் ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல பயன்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, நாம் வாசிக்கக்கூடியதான வேத பகுதியை நாம் பயன்படுத்துவோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 17:16, நான் உலக சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலக சார்ந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆசரித்து இறைவேண்டலை அங்கே வெளிப்படுத்துகிறார். கடவுளிடத்தில் பேசுகின்றார். தாம் அடியவர்களுடைய தூயவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் இயேசுவானவருடைய செயல்பாடு, இயேசுவானவருடைய நிலைப்பாடு. அதுதான் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே, கடவுளை, நீர் நாம் தூயனாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் தூயவர்களாக வாழ வேண்டும். தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் விலகி கொள்ளக்கூடாது. தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தூய தன்மையில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆணித்தரமாக இயேசுவானவர் இங்கே பயன்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும். தூய தன்மையை உலகு சார்ந்ததல்ல. இந்த இடத்துல இயேசு அழகாக தெளிவுபடுத்துகிறார். உலகத்திலிருந்து தூய தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இது உன்னதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல அதிகமாக வெளிப்படுத்துகின்ற இயேசுவானவர். நீங்கள் கடவுளுடைய சமூகத்திலே முழுவதுமாக உங்களை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையிலே தந்தையின் இடத்துல நீங்கள் முழுவதுமாக இறைவேண்டலிலே நிலைநிறுத்தப்பட்டு உங்களுடைய உடலை சார்ந்து அல்லது உள்ளத்தை சார்ந்து செயலை சார்ந்து நீங்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்கின்றதை, நான் தூயவராக இருப்பதை போல இவர்களும் தூயராக இருக்க வேண்டும் என்கின்ற இயேசுவானவருடைய செயல்பாடு, நிலைப்பாடு இந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறது. தம் அடியார்களுடைய தூய வாழ்வை குறித்த கரிசனை உடையவராக இயேசுவானவர் பேசுகிறார். ஒரு கரிசனை இருக்கிறது. உலகத்தின் வாழும் அவர்களை சியோன், அதாவது சியோனிலிருந்து காத்தருளும் என்று சொல்லுகின்ற இயேசுவானவருடைய அந்த ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கின்ற போது, ஆண்டவரே, இவர்களுக்கு உண்டான தூயதை கொடுத்து உலகத்தை சார்ந்தல்ல, தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக தங்களுடைய வாழ்க்கையில இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அவர் பயன்படுத்துகிறார். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டி கொள்ளாதது போல, உப்பு தண்ணீரிலே மீன்கள் இருக்கின்ற போது மீனுக்கு உப்பு ஏறுவது கிடையாது. அதே போல் உலகத்தை சார்ந்து நாம் வாழுகின்ற போது, இந்த உலகத்திலே பாவங்கள் அதிகமாக காணப்படுகின்ற சூழலில் தூய வாழ்வின் வெளிப்பாடு என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியதான கடவுள் நீங்கள் ஏன் தூய வாழ்வில இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இதற்கெல்லாம் நான் படைத்திருக்கிற போது, இதெல்லாம் நான் படைத்து செயலாற்றி உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிற போது, அதனுடைய வாழ்க்கையை என்ன தரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அவர் தெளிவாக எடுத்து பயன்படுத்துகின்றவராக இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் நான் படிக்கின்றேன். என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுக்குள் யாராவது என் மேல் குற்றம் சுமத்த முடியுமா? நான் உங்களிடம் உண்மையை கூறியும் நீங்கள் ஏன் என்னை நம்புவதில்லை? இயேசுவானவர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றவாறு, என்னிடத்தில் பாவம் என்று சொல்ல முடியுமா? இதே கேள்விதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டு பார்க்கும்படியாக கடவுள் சொல்ல. ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் பரிசுத்த ஜனம் என்று நம்மை தெரிந்து கொண்டிருந்த வாழ்க்கை, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்போ இந்த ஜனத்தை குறித்து அங்கே சொல்லுகிற போது, என்னிடத்தில் பிள்ளைகள் உண்டு என்று நீ சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவினுடைய வெளிப்பாடு அது தூயவர்களின் வெளிப்பாடாக இருந்தது என்பதை மையமாக வைத்து அந்த இடத்துல பேசுகிறார். கிறிஸ்து பிறந்த பின்பதாக 11வது நூற்றாண்டிலிருந்து 113வது நூற்றாண்டு இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் பித்தானியா நாட்டு மன்னன் பிளின்லி த யங் என்கின்ற தன்னுடைய நண்பரான ட்ரோனிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த மன்னனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். தன்னுடைய நாட்டிலே அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை குறித்து அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 அடையாளங்களை மையமாக வைத்து இந்த பின்னித யங் தன்னுடைய நண்பருக்கு எழுதக்கூடியதான கடிதம்.
அதில் சொல்லப்பட்ட முதலாவது கருத்து என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் அதிகாலையில் இருட்டோടെ கூடி வந்து துதித்து பாடுகிறார்கள். முதல் அடையாளத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இரண்டாவது அடையாளம் தியானம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை அடுத்ததாக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது, ஒருவர் ஒருவர் கைகோர்த்து நாங்கள் இன்றைக்கு எந்த குற்றம் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான மூன்று நிலையை அடிமையாக இருந்த கிறிஸ்தவர்களை குறித்து இந்த மனிதன் அந்த தன்னுடைய நண்பருக்கு எழுதக்கூடியதான ஒரு அருமையான கடிதம் இது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தூய கடவுளாகிய தொடக்க கால திருச்சபையினுடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான் இருந்தது. அந்யோன்யத்திலே இணைந்திருந்தார்கள், அப்பப்பிடிக்கத்திலே இணைந்திருந்தார்கள், ஒற்றுமையிலே நிலைத்திருந்தார்கள், தங்கள் வாழ்க்கையிலே மன்னிப்புக்கு இடம் கொடுத்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் தேற்றிக் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகாதபடி கடவுளுடைய சமூகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஆதிகால திருச்சபையினுடைய ஐக்கியம் இப்படிப்பட்டதாக இருந்தது. தங்களை முழுவதுமாக தூய உள்ளத்தோடு இறைவனை தொழுது கொண்ட காலம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து தான் தியானிக்கும்படியாக சொல்லுகின்றார். நம்முடைய வெளிப்பாடு இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்டதான வெளிப்பாட்டிற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தனித்துவம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? உலகத்தோடு இணைந்து செல்லும் வெளிப்பாடாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாகத்தான் இந்த இடத்துல இயேசுவானவர் நம்மிடத்துல கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். இந்த மூன்று பின்னணியத்தையும் நாம் பார்க்க நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழுவதுமாக தியானிக்கக்கூடியதான பிள்ளைகளாக இருக்கிறோமா? துதித்து பாடுகின்றவர்களாக இருக்கிறோமா? ஒருவருக்கு ஒருவர் கைகளை கோத்துக்கொண்டு நாங்கள் இந்த நாட்களிலே குற்றம் செயல்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடியதான நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறதா என்பதுதான். ஆகவே தூயத்திற்கு ஒரு வழிகாட்டி அன்றைய நாட்களிலே அந்த அடிமையாக இருந்த கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்பட்டதான அவர்களுடைய வாழ்வை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொண்டபோது நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. ஒரு புதிய உள்ளமாக உங்களுடைய உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய உள்ளங்கள் முழுவதுமாக அடையாளப்படுத்த வேண்டும். ஆற்றல் மிகு அடையாளத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். உங்களுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உலகத்தை சார்ந்தல்ல, உன்னதரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் யோவான் நற்செய்தியிலே இயேசுவானவர் இன்னும் ஆணித்தரமாக நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற கருத்தாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பட்ட அடுத்த ஒரு கட்டத்தை இன்னும் அதிகமாக சிந்தித்து பார்க்க. இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தின கடவுள். அந்த நிலையிலே நான் முழுவதுமாக நான் காண வேண்டிய முக்கியமான கட்டம், அதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. அந்த 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். திராட்சை மது அறிந்து குடிவெறிக்க ஆளாகாதீர்கள், இது தாறுமான வாழ்வுக்கு வழிகொள்கின்றதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்கின்ற உணர்வை அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிறார். எப்படிப்பட்டதான உணர்வு அங்கே வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் பேசுகின்ற போது, அதை செயல்படுத்துகின்ற போது தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அதற்குள்ளாக ஆட்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துவது இருக்க வேண்டும் என்பதை எவ்வளவு நமக்கு ஒரு சிந்தனையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவதிலே சற்று ஆழமாக நாம் பயன்படுத்தி செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை அழகாக சொல்லுகிறார், நல்ல பாருங்கள். 19வது வசனம், உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும், உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடவுளுக்குண்டான உரையாடலிலே, திருப்பாடல்களிலே, புகழ்பாக்களிலே, ஆவிக்குரிய பாடல்களிலே நீங்கள் இணைந்திருப்பதற்கு மிக முக்கியமானவர்கள். இதில் நீங்கள் இணைந்திருக்கிற போது வீணான அந்த செயல்பாடு நமக்குள்ளே இல்லை. தூயம் நம்முடைக்குள்ளே ஆட்கொள்ளுகிறது. நான் இறைவனுடைய பிரசனத்திலே நான் நிறைந்திருக்கிறேன். இறைவனை முழுவதுமாக நான் ஆட்கொண்டு இருக்கிற போது மற்ற காரியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில இடமில்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றவராக இங்கே இருக்கிறார். ஆகவே சரியான ஒரு காரியத்தை நான் பயன்படுத்த வேண்டும். அதனால் தான் இங்கே சொல்லுகின்ற காரியம், இன்றைக்கு இசை பாடுவது அல்லது புகழ் பாடுவது தான் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகின்ற நிலை.
தூயதை மறந்து போனார்கள், தங்களை துதிப்பாடுவதற்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே தூயது என்ன என்பதை குறித்து ஆண்டவரை போற்றக்கூடியதான நிலையில வருகிறது. முதலாவது ஆவிக்குறிதான நிலையிலே உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி அதை ஆட்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை அங்கே வெளிப்படுத்தி சொல்லுகின்றார். 20வது வசனத்திலே பாருங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடியதான இந்த நாட்களிலே நான் இயேசுவினுடைய பெயரால் கிடைக்கப்பட்ட ஒன்று. இயேசு என்னை அழைத்தார், என்னை பயன்படுத்துகிறார். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். நான் சுடராக இருக்க வேண்டிய ஒன்று, என் வாழ்க்கையிலே நான் பயன்படுத்த வேண்டிய ஒன்று, நன்மைகளை நான் செய்ய வேண்டிய ஒன்று. அப்போ நான் தூயதை நான் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். யாரு பேறு பெற்றோர் உப்பாய் இருக்க பிறருக்கு சுவை கொடுத்து போகக்கூடியதான ஒரு வாழ்க்கை இயேசுவானவர் அங்கே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் பிறருக்கு உப்பாய் இருக்கும் என்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ தூயது என்பது அதனுடைய சான்று என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ தூயதாக இருக்க வேண்டும் என்பதாக இருந்தால்தான் நான் உப்பாய் பிறருக்கு சுவை கொடுக்க முடியும். நான் தூயவனாக இல்லாவிட்டால் நான் பிறருக்கு எப்படி நான் வழிகாட்ட முடியும், எப்படி நான் செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்றார். பேறு பெற்றோர் என்கின்ற ஒரு வார்த்தை இறுதியாக கூறுகின்ற போது இந்த இடத்துல அங்கே இன்னும் அதிகமாக இயேசுவானவர் வலியுறுத்தி சொல்லுவது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்ந்து இருப்பதாக. அப்போ தூயம் என்பது என்னுடைய ஒளி, அதை மையப்படுத்துகிறது. அப்போ நான் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒளிர்ந்திருக்க வேண்டும். அப்போ தூயது இல்லாமல் நான் ஒளிந்திருக்க முடியாது என்பதை இயேசுவானவர் அந்த இடத்துல சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ நான் தூயது என்று சொல்லுகிற போது நான் ஒளிர வேண்டும் என்று சொன்னால் நற்செயல்களை நான் செய்ய வேண்டும். உங்களுடைய விண்ணக தந்தை போற்றக்கூடிய வகையிலே நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கக்கூடியதான தூயதினுடைய முக்கிய சாரம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்தில் முன்பதாக நீங்கள் ஒளிர வேண்டும் என்று சொன்னால் நான் நற்செயல்களை செய்கின்ற போது விண்ணக தந்தை கடவுள் போற்றி புகழக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்வதுதான் தூயதற்கு உண்டான பரிசுத்தத்திற்கு உண்டான ஒரு வழி என்பதை பயன்படுத்துவதற்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். கலிலேயா ஒரு கடல் இருக்கிறது, சாக்கடல் இருக்கிறது. இந்த இரண்டு கடல்களும் இஸ்ரேலினுடைய அந்த வரைபடத்திற்குள்ளே அந்த நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கிற போது இந்த கலிலேயா கடலிலே பாருங்கள், ஏராளமான மீன்கள் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அநேக மீனவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நம்பித்தான் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துவார்கள். பேதுரு கூட அந்த இடத்துல தான் அதிகமாக மீனவர்களுக்கு வாழ்வு கொடுத்ததாக இந்த கலிலேயா கடலின் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லுகிறார். மீன் பிடிக்கக்கூடியதான அந்த இடத்திலே மக்களுக்கு உண்டான வாழ்வுரிமை அதுதான். அதை பயன்படுத்தி தான் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இது கலிலேயா கடலினுடைய நிலை. இந்த சாக்கடல் என்று சொல்லக்கூடியதான இந்த இடத்துல எப்படி இருக்கும் என்று சொன்னால் நேர் எதிர்மறையான ஒன்று. எப்படி என்று சொன்னால் சாவில் கடல் என்று சொல்லுவார்கள். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, சாவில் கடல் என்று சொல்லுவார்கள். இங்கே என்ன என்று சொன்னால் கடலில் பார்க்கின்ற போது உப்பினுடைய அடர்த்தி அதிகமாக காணப்படும். அதனால் அங்கே எந்த விதமான புழு பூச்சி கூட இருக்காது. அது ஒன்றுக்கு உதவாத ஒன்று. ஆகவே தான் இரண்டு நிலையை எடுத்து பயன்படுத்துகின்ற இந்த சூழலை நாம் பார்க்க வேண்டும். நீ கலிலேயா கடலில் தான் இயேசுவானவர் நேராக சென்றார். தன்னுடைய முழுவதுமாக அந்த வாழ்வை அந்த இடத்துல தான் அர்ப்பணித்தார். அந்த மக்களிடத்துல பேசினார். அந்த மக்கள் மூலமாக தன்னுடைய அடையாள வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை அதை வெளிப்படுத்தி அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் தங்களுடைய வாழ்வை தூயதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று இயேசுவானவர் நேராக கலிலேயா கடலுக்கு சென்று அந்த மக்களோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு பணியை ஆரம்பித்து அதை அமைத்து கொண்டவராக இருந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான இந்த பகுதியை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சாக்கடல் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தூய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவருக்கான இடம் அல்ல. அதில் ஒன்றுமே இல்லை, அதில் பிரயோஜனம் இல்லை. எந்த அடையாளத்தையும் வெளிப்படுத்த முடியாது, எதிலுமே பயன்படுத்த முடியாத ஒரு கடல் அது. ஆனால் கலிலேயா கடலிலே அனைவருக்கும் வாழ்வு கொடுத்த ஒரு இடம், அனைவரையும் தூய்மைப்படுத்திய இடம், அனைவரும் மாற்றத்தை கொடுத்த இடம், பணிக்கு அழைத்து சென்ற ஒரு இடம்,
கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக அந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய சீடர்களாக அழைத்து சென்ற ஒரு இடம், தூய வாழ்வுக்கு நேராக அவர்களை வழிநடத்தி கொண்டதான நிலை. இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்கிறவர்களாய் கலிலேயா கடலிலே நாம் செயல்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான். அதுதான் தூய வாழ்விற்கு அழைப்பு, தூய பணிக்கு அழைப்பு, தூய சிந்தனைக்கு அழைப்பு, தூய நன்மைகளை செய்வதற்கு உண்டான அழைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடியதான சாக்கடலில் இருந்து கொண்டு எத்தனை விதமான இந்த நிலையை நாம் மாறி செய்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, பிழைகளை செய்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூயதை விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நல்ல முறையில் செயல்படுத்தாதபடி நான் தூயதை விட்டுவிட்டு நான் போய்கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு கேள்வி கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். சில பக்தி செயல்களினாலே, ஆவிக்குரிதான வாழ்வின் அடையாளங்களினாலே நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான தூயவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்பதினால், ஆலயத்திற்கு இதெல்லாம் நான் செய்கின்றேன் அல்லது இப்படிப்பட்டதான செயல்கள் எல்லாம் நான் வெளிப்பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர் அதை சொல்லவில்லை, மாறாக என் உள்ளத்தை குறித்து தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார். என்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது, என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, மிக முக்கியமான ஒன்று. என்னுடைய செயல்பாடுகளிலே நான் காண்பிப்பதை காட்டிலும் என்னுடைய பக்தியிலேயும் பரிசுத்தத்திலேயும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவது தான். அதைத்தான் எதிர்பார்க்கிற கடவுள், அதைத்தான் எதிர்பார்த்து அதைத்தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற கடவுள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதை வெளிப்படுத்தி சொல்லுகின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் அறைக்கூவல் விடுக்கின்ற ஒன்று. பரிசுத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை வழியாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இன்னும் நன்றாக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கவே. பரிசுத்தத்தை இன்னும் ஆழமாக சிலுவின் அடிப்படையிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து பயன்பெறக்கூடிய ஒன்று. பரிசுத்தத்தை அங்கிருந்து தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்ற 7 வார்த்தைகளை குறித்த அந்த மொழியை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்வை குறித்து சற்று சிந்தித்து பார்த்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பிபானி என்கின்ற சொல்லக்கூடியதான மகிமை விளங்கின திருநாள், அந்த சாஸ்திரியர்கள் போய் இயேசுவை வணங்கக்கூடியதான நாட்கள் 6ஆம் தேதி நடைபெற்றது. அதை நாம் பயன்படுத்த முடியவில்லை, அதை குறித்தான செய்தியை நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த செய்தியினுடைய உள்ளடக்கம், இயேசுவானவர் ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார், அவர் பரிசுத்தர். அவரை சந்திப்பதற்காக நட்சத்திரம் வழிநடத்தி கொண்டு வந்தபோது அந்த சாஸ்திரிகள் 3 பேரும் கைகளிலே ஒரு பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கின்றார்கள். அந்த படைப்பின் சூழலை நாம் இன்னும் ஆழமாக நாம் பார்த்து பயன்பெற வேண்டும். படைப்பது எப்படிப்பட்டதான பொருளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தாழ்மையோடு பரிசுத்தத்தோடு நான் படைக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவுபடுத்துகின்றார். பொன்னும் வெள்ளியும் தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து படைக்கின்றார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவானவர் இந்த உலகத்திற்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த சூழ்நிலையிலே சாஸ்திரிகள் கொண்டு வந்து அதை படைத்த போது பரிசுத்தராய் இருக்கிற இயேசுவை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி தங்களையே அந்த இடத்திலே தாழ்த்தி தங்களுடைய அங்கிகள் முழுவதுமாக கீழே படுகின்ற அளவிற்கு பரிசுத்தத்தோடு இருக்கிற ஆண்டவரை மகிமையோடு அவர்கள் தொழுது கொண்டதைப் போல நீங்களும் நானும் ஒரே தூய உள்ளத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொன்னாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், தூவ வர்க்கமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த காணிக்கை கொடுத்தாலும் சரி, எந்த பொருட்கள் கொடுத்தாலும் சரி, பக்தியும் பரிசுத்தமும் எங்கே இருக்கிறது என்கின்ற கேள்வியை எழுப்பினால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். செயலிலே காட்டுகின்ற நிகழ்வு அல்ல, என் உள்ளத்திலேயும் என் சரீரத்திலேயும் என்னுடைய எண்ணங்களிலும் என்னுடைய சிந்தனைகளிலும் காட்டுகின்ற நிலைதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே என்னுடைய பக்தியும் பரிசுத்தமும் இதை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்கே இருக்கிறது தூய்மை? எங்கே உண்மையான தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 14:6 சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதற்கே கிடையாது. நான் தான் வழியாக இருக்கிறேன், நான் தான் உண்மையாக இருக்கிறேன், நான் தான் வாழ்வாக இருக்கிறேன், நானே வழி சத்திய ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் யாரிடத்துல இருக்க வேண்டும்? தூயவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தூயவரை நீங்கள் பின்பற்றினால் மாத்திரமே தந்தையிடத்தில் செல்ல முடியும் என்கின்றதை தெளிவுபடுத்துகிற இயேசுவானவர். அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடியதான பிழைகளை உணர்ந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள பக்தியும் பரிசுத்தமும் எங்கே இருக்கிறது என்பதை சற்று ஆழமாக நீங்களும் நான் சிந்தித்து செயல்பட்டு
புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த புதிய ஆண்டினுடைய 2வது ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த தலைப்பு, பரிசுத்தமாக செயல்படுங்கள், பரிசுத்தத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, எந்த ஆண்டும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தூய உறவுள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னதான அந்த வார்த்தை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னதான இயேசுவானவரை பின்பற்றுவோம். அங்கே தான் தூய்மை இருக்கிறது, அங்கே தான் தூயம் நம்முடைய வாழ்க்கையிலே குடிக்கொள்ள முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே நீங்களும் நானும் இணைந்து கொள்ள நம்மை முழுவதுமாக பயன்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். தூயப்படுவதாக எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட சில உண்மைகள் வேதத்தின் அடிப்படையில் இன்னும் அதிகமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக நிற்கிறபை தந்தேன். கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்ததற்கு முன்பதாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன போதனைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த இடத்திலே போய் நீங்கள் அதை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, எங்களுடைய பக்தியும் எங்களுடைய பரிசுத்தமும் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தொடர்ந்து இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் வாழ எங்களுக்கு கட்டளையிடும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய வழிபாடுகள் இணையதளத்தின் மூலமாகத்தான் நடைபெறும். மீண்டுமாக வாய்ப்புகள் கிடைக்கிற போது, ஆலயம் திறக்கின்ற போது நாம் பயன்படுத்திக்கலாம். அதுவரை சபை மக்கள் நீங்கள் இதில் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யாரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு நாம் ஏறெடுப்போம். பக்கம் எண் 15. வானத்தை பூமியை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் உற்பவத்தை பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தள்ளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது பாசிலே வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரி மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமீன். காணிக்கை பாடலாக இருந்த இடங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் காணிக்கையை எடுத்து வைத்து ஆலயத்திற்கு வருகிற போது நீங்கள் படைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கை பாடல் 34வது கீர்த்தனை. கீர்த்தனை எண் 34. அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போம் என்ற பாடலை நாம் பாட. கீர்த்தனை எண் 34வது பாடல். அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை
சகலட்சனை புரிவோமே பொற்கண்ண நேரதை பாராமல் பொற்கண்ண நேரதை பாராமல் தேவவாக்கினால் திரும்பினோம் சேராமல் இந்த அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ இந்த அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ. ஜெபம் பண்ண கடவோம். பக்கம் எண் 15 தொடர்ந்து நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தரலும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பிவியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளை எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்றி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறலோம். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, மீண்டுமாக உடைய சமூகத்தில் எங்களை இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை நீர் தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கின்ற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆன்லைன் மூலமாக நீர் தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை குறித்து இந்த நாளில் சிந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அன்னை தெரசாவுன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த அந்த நேரத்தை அழகான முறையில் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். நான் உலகத்திற்காக அல்ல, நான் ஆண்டவருக்காக பணி செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் சேவை செய்கிறேன், உலகம் போற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே புகழுக்காக, ஆண்டவரை தங்களுடைய நேரத்திற்காக, பதவிக்காக, பெருமைக்காக இன்றைக்கு பரிசுத்தத்தை தேடுகிறார்கள். ஆண்டவரே, அது பரிசுத்தம் அல்ல என்பதை எங்களுக்கு நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பக்தி எது, எப்படிப்பட்டதான பக்தி எங்களுடைய வாழ்க்கையில வேண்டும்? நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவராகிய உம்மை நாங்கள் பின்பற்றவும், என் தந்தையிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் தூயவராக இருக்கிறதை போல நீங்களும் தூயவராக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான உண்மை. இந்த உலகத்திற்கு ஒளியாக நீங்கள் இருங்கள், எல்லாவற்றையும் நன்மை செய்யுங்கள், நல்ல காரியங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள், உலகுக்கு சுடராக இருங்கள். ஆம் ஆண்டவரே, மக்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய திருசுத்தத்தை நாங்கள் பின்பற்றி இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் வெளிப்படுத்த, தூய காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்ட போது நாங்கள் துதிப்பாடவும் உம்முடைய நாமத்தை மயப்படுத்தவும் உம்மை ஸ்தோத்திரிக்க கனப்படுத்தவும் அப்படிப்பட்ட வாய்ப்போடு கூட உம்மை நாங்கள் தொழுது கொண்ட பிள்ளைகளாக இருக்க எங்களை நீர் பயன்படுத்தும். அதுதான் தூயது, அதுதான் தூய தொழுகை. ஆவியிலே அனலாயிருங்கள், கடவுளுடைய சமூகத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர். ஆதி திருச்சபையில் இருந்த நிலையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம்.
அதே போல் இந்த நாட்களிலே நாங்கள் இன்னும் தூயதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரிய சுகம் பல நீடிய ஆயுளை தொடர்ந்து நீர் தாரும். இந்த ஒமிக்ரானாலேயோ டெல்டா கொரோனாவினாலே மீண்டுமாக பாதிப்பு ஏற்படாதபடி ஆண்டவர் உடைய பிள்ளைகளை தற்காத்துக் கொள்ளும்படியாக உடைய சமூகத்திற்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்தரலாம். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை ஒவ்வொரு வேண்டிய நல்ல சரி சுகம்பல நீடிய ஆயலித்தாரும். அவருடைய பிரயாணங்கள், சாப்பிடுகிற உணர்வு, தண்ணீர், பேசுகின்ற மக்கள் பல இடங்களுக்கு செல்கின்ற போது எந்த விதமான ஆண்டவரே பாதிப்பு ஏற்படாதபடி நல்ல பத்திரத்தோடு அவர்களை பயன்படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டுமாக ஒரு தடுங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடியதான சூழ்நிலையில் ஆண்டவரே மீண்டும் நல்ல விதமான கல்விகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல ஞான பலனை நீர் கொடுத்து சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பின் கடவுளே, எங்களுடைய திருச்சபை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சரீர பலவீனம் ஏற்பட்ட போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நடிதுமை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இருந்து அக்கறை உள்ளவராக இருந்து ஜபத்திற்கு ஆண்டவரை இணங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தோடு வாழ உங்களுடைய சமூகத்தில் வந்து நன்றி தெரிவிக்க ஆண்டவர் ஒவ்வொருவரை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் கடவுளே, உங்களுடைய கிருபை நிமித்தமாக எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய திருச்சபை வளர்ச்சிக்காக இந்த அருமையான சபை மக்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக அன்பின் நிமித்தமாக இந்த திருச்சபை தாங்குவதற்காக நன்றிமை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவர் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் கடவுளே, திருமணத்திற்காக, பேராயிற்காக, பேரனமாக்காக, நிர்வாக குழுவிற்காக, எல்லா மருத்துவ பணிக்காக, கல்வி பணிக்காக, நற்செய்தி பணிக்காக, சிறுவர் பணித்துறைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எல்லாம் சிறப்பாக நடைபெற அந்தந்த பணிகளில் இருக்கிறவர்கள் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு தூயதை நினைவில் வைத்து பரிசுத்தோடு பக்தியோடும் ஆண்டவருக்கு தங்களை இணைத்து செயல்பட தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டி தொடர்ந்து அவர்களை பயன்படுத்தும். எல்லா திருச்சபைக்காக, எல்லா ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிரதம பேராயருக்காக மற்றும் ஆண்டவரே நிர்வாக குழுவிற்காக, சினாடுக்காக, எல்லா திருமணத்திற்காக, ஒவ்வொரு திருமணத்திலே இருக்கக்கூடியதான மக்களுக்காக, பேராயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தார். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். எல்லா இடங்களிலும் இந்த கொரோனாவினுடைய தாக்குதல் இருக்கிற போது மக்கள் அதை உணர்ந்த ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பின்பற்ற வேண்டுமோ அதை சரியான முறையில் பின்பற்றி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்குள்ளே நிலைத்திருக்க அவர்களை ஆண்டவர் தாமே தொடர்ந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு கூட வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கக்கூடியதான முயற்சிகளிலே முழுமையாக ஆண்டவரே அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி வருகிறீர். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் மூலமாக இன்னும் நல்ல விதமாக மக்களுக்கு நன்மைகளை சென்றடைய கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தும். ஆண்டவர் பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக மற்றும் ஆண்டவரே எல்லா மக்களுக்காக, எதிர்க்கட்சிக்காக, தொடர்ந்து இணைந்திருக்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை தொடர்ந்து எல்லா ஊழியர்களை செய்து வருகிற ஊழிய பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே ஊழியத்தை செய்து வருகிற ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்தையும் ஸ்தாபனத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை கூட இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக ஊழியரை தாங்கி வருகின்ற ஆண்டவர் எங்களுடைய டிபிஎம் பணித்தளத்திற்காக, அந்த ஊழியருக்காக, குடும்பத்திற்காக, அதே போல யூசிஎம்எஸ்ஐ மூலமாக நடைபெறுகின்ற அவர்களை தாங்குகின்ற ஊழியருக்காக, ஊழிய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் சிறப்பாக பணியாற்ற ஆண்டவர் கிருபையாய் அவர்களை ஆண்டவர் இடைக்கட்டி பராமரித்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் படைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் இருந்தாலும் காணிக்கை கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்தில் படைக்கின்ற நாள் வரை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற காணிக்கையின் மூலமாக திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும். உங்களுடைய நீங்கா பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். கடந்து செல்லுகிறோம். உடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இந்த வருகின்ற நாட்களிலே பிறந்த நாளை காணுகின்ற எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை திருச்சபை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதித்த குடும்பமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற வாரங்களில் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை கூட இருந்து நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டி உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவருடைய நாமம் மேம்படும்படி கிருபை தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவருடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வல்ல கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அல்லிசுவின் வாக்கில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோம். ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமார், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வலை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்கள் நிலைத்திருக்க கடவுது. நிறைவு பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனை 317 நாம் பாடும். கிறிஸ்துவ கீர்த்தனை 317வது கீர்த்தனை நாம் பாடும். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறோம். பரிசுத்தராய் நாங்கள் வாழ எங்களை கற்றுக்கொடும். தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். உடைய தூய வல்லமையினால் எங்களை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாங்கள் பயன்படுத்தக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையும் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பக்தி பரிசுத்தத்தோடு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, உலகத்திற்காக அல்ல, நாங்கள் உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களை நாங்கள் பயன்படுத்த நிற்கிறதை தான். தொடர்ந்து எங்களை காப்பாற்றும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் கடவுளே, ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். எல்லாரும் தோற்றம்.